ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் எங்கே போயிட்டுருக்கோன்னா அல் எமரண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு அபுதாபி பக்கத்தால் அல் நஹியானில் இருக்குது. அது சிட்டி சைடு தான். எப்போதுமே நான் வந்து ஸ்ட்ரீட் வாக் தான் போவோம். அதிகமாக எங்கேயும் வெளில போக மாட்டோம். அப்படி போனாலுமே சாட்டர்டே சண்டே அதுமாரி தான் போவோம். நார்மலாக ஸ்ட்ரீட் வாக் போகிறது அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் நைட்டு போவோம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே ரொம்ப பெரிய வேறு எங்கேயும் போயிட்டு அது லாங்காக போக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துலேயே இந்த க்ளோசரி அதுமாரி போயிட்டு பக்கத்தில் ஜஸ்ட் வாக் மட்டும் தான் போவோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இங்கே ஒரு பார்க் இருக்கா, என்னோட இன்ஜினியர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு போனோம். ஒரு 1 hour வாக் பண்ணியிருக்கோம் அந்த இது பார்க்குள்ளே. போக போக ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஒரு சத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு சத்தமே இல்லாமல் நம்ம மைண்டை வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடம்னு நான் நினைக்கிறேன். மக்களே, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போங்க. எப்போ வேணாலும் இந்த பார்க் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஒரு வாக் போனாலும் அந்த பிளேஸ் நல்ல பிளேஸு. ஒரு யோகா இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸு எது வேணாலும் அங்கே நீங்கள் செய்யலாம் தாராளமாக. நல்ல பிளேஸ் அது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்ன சொல்கிற லைட் டவுன் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஒரு குட்டி லைட் டவுன் கூட பண்ணலாம் நம்ம. அதுமாரி நல்ல பிளேஸ் அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா போங்க. நாங்கள் போயிட்டு ஒரு இடத்தையும் அப்படி பார்த்துட்டே தான் போகணும். போக சின்ன சின்ன ஒரு டீ ஷாப்பு எல்லாமே அது உள்ளேயே இருக்குது நிறையா. நம்ம ஏதாவது நம்மளுக்கு டீ குடிக்கணுமான்னு கூட குடிச்சிக்கலாம். பக்கத்தாலேயே பார்க் உள்ளேயே இருக்குது. ஸோ வேணால் கூட உட்காரத்துக்கு ப்ளேஸ் கூட இருக்குது. அதுமாரி எல்லாமே இருக்காங்க. நல்ல ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு ஜாக்கிங் போனாலும் கூட போகலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அது. கண்டிப்பாக உங்களுக்கு இது பெஸ்ட்டான பிளேஸு. நீங்கள் போனீங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு நல்ல பிளேஸ் இது. நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் விசிட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நேற்று நைட் தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கத்தில் பாருங்களேன், எல்லா பசங்களும் ப்ளே பண்ணுறதுக்குள்ளே ப்ளே கிரவுண்டு இருக்குது. எல்லோரும் ஃபாரினர்ஸ் தான் நினைக்கிறேன். எல்லோரும் விளையாண்டுட்ருக்காங்க. அதை கூட நான் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கும்போது அப்படியே பெரிய பார்க் அது. நல்லா போகும்போது அந்த கேட்டுக்கு வந்து எப்போதுமே அங்கே வாக்கிங் வரவங்க வந்து ஸ்நாக் வைப்பாங்க போல். எங்களுக்கு அது தெரியாது இல்லையா. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் விசிட் பண்ணோம். அப்படி முன்னாடி போயிருந்தோன்னா முன்னாடி தெரிஞ்சதுன்னா நாங்கள் அந்த கேட்டுக்கு ஏதாவது ஸ்நாக் வாங்கிட்டு போயிருப்போம். எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குன்னு ஜஸ்ட்டு உட்கார்ந்தோம். அது எங்களை பார்த்துட்டு அங்கே நிறையா கேட் வந்து இன்சைடு கார்டன் உள்ள எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எங்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு எங்கள் கையை பார்க்குறாங்க, எதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நாளைக்கு வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வரோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே வந்தாங்க. செம்மையாக இருந்தது. நான் அதை கூட வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த பிளேஸு. ரொம்ப நல்ல பிளேஸு, நல்ல பார்க் அது. கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு அது வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஓகே மக்களே, நல்லா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதேமாரி நீங்கள் ஈவினிங் டைமு மார்னிங் எப்போ வேணால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த பார்க்குக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது. நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டேட்ஸ் ட்ரீலாம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டே தான் போனேன். ட்ரீஸில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக காய் எதுவுமே இல்லை. சில மரத்தில் இருக்கா, ஆனால் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்க்குறேன் கொஞ்சம் ரோட்டில் எல்லாமே வந்து ஃபாலாகி கிடக்கு. அப்படியே ஃபில் டவுன் ஆகி கிடக்கு. எனக்கு மாறிடுச்சு, என்னடா இது இப்படி கிடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளால் எடுத்து கூட யூஸ் பண்ண முடியாது, எடுத்து கூட சாப்பிட முடியாது. ரொம்ப வீணாக போயிட்டு
ஆனால் அப்படியே கிடக்கு, நிறைய கிடக்கு, அப்படியே பேரிச்சம்பழம் அப்படியே கொட்டியே கிடக்கு டேட்ஸு. ஆனால் நல்லா மரத்துலேயே அப்படியே கொத்து கொத்த காய்க்கும் போல். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நிறைய கொட்டி கிடந்துச்சு சில இடத்துல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, கேட்ஸ்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒன்று ஒரு பிளேஸ்லேருந்து அப்படியே வருவாங்க, ஜம்ப் பண்ணி. எங்களுக்கே ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிக்கிட்டே இருந்தா, ஐயோ ஸ்நாக் வாங்காம மட்டுமே வந்துடும். ஆனால் எங்களை பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு எங்கள் மேலே ஏறி வேற, என் ஹஸ்பண்ட் பின்னாடி வேற ஏறி என் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் என் பக்கத்தில் வேற ஏறி உட்காந்துருந்தாங்க. நான் அப்படி தடவியே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்க. ரொம்ப அமைதியான இடம். ஒரு இடம் நடமாற்றமே அதிகமாக இல்லை. ரொம்ப கம்மியாக தான் வராங்க மக்கள் வாக்கிங் போகிறதுக்கு. ஆனால் அதிக பேருக்கு தெரியாது போல் இங்கே ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குல்ல. நான் அப்படி தடவியே கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இடத்துக்கு போகும்போது பார்த்தா ஒரே வாட்டர் ஃபாலிங் தான், அப்படியே கலர் லைட்டு. அது கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ரசித்தேன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் டைம் ஆகிடுச்சின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுமாரி நைட் டைமில் வாக் போகிறது ஒரு ஹாப்பி தான் இல்லை? என்ன தான் நம்மளுக்கு ஒரு வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு இது இருக்காது. இதுமாரி வெளில போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் கூட வெளில போயிட்டு அவங்க கூட எல்லா பிளேஸையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஃபீல். அதேமாரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க் போகும்போது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரோட்டில் பக்கத்துலேயே மெயின் ரோடும் இருக்குது, சில பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் இல்லை, நம்மளுக்கு தாராளமாக நம்ம போயிட்டு வரலாம் ரோட்டில். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பொட்டானிக் கார்டன் கூட இருக்குது. கேமரா ஆனால் சுற்றி இருக்குது. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செக்யூரிட்டிலாம் அந்தளவுக்கு யாருமே இல்லை. கேமரா ஆனால் சுற்றி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பார்க்கு போயிட்டு வந்தாச்சு. இது வரும்போது வழியில் எடுத்தது. லைட் செட்லாம் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லைட் செட் கிட்ட நான் நின்று ஃபோட்டோலாம் நிறைய எடுத்திருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க. சிட்டிங் பிளேஸ் தான், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க கூட ஹாப்பியாக எடுத்து வச்சுக்கலாம் நிறையா. நீங்கள் அல் நஹியான் வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வந்துட்டு போங்க, ஓகேவா?